புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் சூடுபிடித்திருக்கின்றது. மிக மிக முக்கியமாக அதிர வைக்கும் பல சம்பவங்கள் நடந்தேறி இருக்கக்கூடிய நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில் செந்தில் பாலாஜி எடுத்திருக்கக்கூடிய முடிவானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. தன்னுடைய சொந்த தொகுதியான கரூரை விட்டுவிட்டு கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுவது ஏன்? தன்னுடைய தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டு கொண்டாரா அல்லது வரலாற்று சாதனை படைக்க காத்திருக்கிறாரா அப்படின்ற மிக முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் சொந்த தொகுதியை விட்டு அங்கே சென்று போட்டியிடணும், என்ன காரணம் அப்படின்றத பற்றி பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகி இருக்கின்றது. தெளிவாக பார்க்க போகிறோம், கடைசி வர பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கொங்கு மண்டலம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோவை அதிமுகவுடைய மிக பெரும் கோட்டை. பல ஆண்டுகளாகவே அரசியல் மேடைகளில் முழங்கப்படும் இந்த ஒற்றை வரிக்கு செக் வைக்க இந்த முறை திமுக கையில் எடுத்திருக்கக்கூடிய அஸ்திரம்தான் செந்தில் பாலாஜி. திமுக கையில் எடுத்திருக்கக்கூடிய அஸ்திரம் என்று சொல்வதை விட இது செந்தில் பாலாஜி எடுத்த முடிவு என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது 28 மார்ச் 28ஆம் தேதி மதியம் அறிவாலயத்தில் இருந்து வெளியான வேட்பாளர் பட்டியலில் பல சுவாரஸ்யங்கள் இருந்தது. சட்டசபை தேர்தலில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர்களினுடைய பட்டியல் வெளியிடப்பட்டது. திமுக வேட்பாளர்கள் நேரடியாக 164 தொகுதிகளிலையும் கூட்டணி கட்சியில் உதயசூரியன் சின்னத்தில் 11 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். திமுக வேட்பாளர்கள் பட்டியலில் சுமார் 80% பேர் படித்த வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 18 பேர் பெண்கள். மொத்தமாக 125 பட்டதாரிகள், 7 பேர் முனைவர் பட்டம் பெற்றவர்கள், சட்டம் படித்தவர்கள் 29 பேர், 15 பேர் மருத்துவர்கள், அதே போன்று 4 இஸ்லாமியர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது அனைவருக்கும் சம உரிமை கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம். சரி, கோவை தெற்கு தொகுதிக்கு அருகே அந்த வேட்பாளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா கோவை தெற்கு தொகுதி அந்த இடத்திற்கு அருகே செந்தில் பாலாஜியின் பெயர் அச்சிடப்பட்டிருந்தது. தமிழ்நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை கிளப்பியிருந்தது. பொதுவாகவே ரிஸ்க் எடுப்பதில் கில்லாடியாக இருக்கக்கூடிய இந்த செந்தில் பாலாஜி தன்னுடைய சொந்த ஊரான கரூரை விட்டுவிட்டு இதுவரை திமுக ஜெயிக்காத ஒரு தொகுதியை தேடி பிடித்திருப்பதின் பின்னணியில் மாபெரும் அரசியல் ஸ்கெட்ச் இருக்கின்றது என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. மிக முக்கியமாக செந்தில் பாலாஜியின் உடன் பிறப்புகளே இதைத்தான் சொல்றாங்க. கடந்த முறை பாஜகவின் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்ற தொகுதிதான் இந்த தொகுதி. அதற்கு முன்னால் 2 முறையும் அதிமுகவின் வசம் இருந்த தொகுதிதான் இந்த கோவை தெற்கு தொகுதி. அதாவது தாமரை மலர்ந்த இலை தழைத்த இந்த மண்ணில் உதயசூரியனை உதிக்க வைக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் இந்த கோவை தெற்கு தொகுதி என்று கேட்டா, செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து வரக்கூடிய பதில் மிக பெரும் அதிரடியான பதிலாக இருந்திருக்கின்றது. அதாவது கோவையை அதிமுகவின் கோட்டை என்று சொல்வதை அடியோடு மாற்ற வேண்டுமாம். அதை செய்ய வேண்டுமானால் அந்த கோட்டையின் மைய பகுதியிலேயே நேரடியாக மோத வேண்டுமாம் என்று திமுக தலைமைக்கு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்கிறாராம். அதிமுகவுடைய தரப்புல பார்த்தீங்கன்னா அம்மன் அர்ஜுனன் என்பவர் இந்த தேர்தலில் களமிறக்கப்பட்டிருக்கின்றார். கோவையின் நாடி துடிப்பு அனைத்தையும் தெரிந்தவர்தான் இந்த அம்மன் அர்ஜுனனாம். ஏற்கனவே வெற்றி முகம் கண்டவர் என அதிமுக தெம்பாக இருக்கின்றது. ஆனா செந்தில் பாலாஜியின் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு தனி கலை. செந்தில் பாலாஜி கொங்கு அரசியலின் சதுரங்க வேட்டைக்காரர். வியூகம் அமைப்பதில் வல்லவர்.
வெற்றி கனியை எட்டி பிடிப்பதில் கெட்டிக்காரர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதேபோன்று இந்த அதிமுக சார்பில் போட்டியிடும் அம்மன் அர்ஜுனன் அவர்களுக்கு அந்த தொகுதியில் செல்வாக்கு மற்றும் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களின் பலம் கொண்டவர் என்ற மிக பெரும் சாதகம் அந்த கோவை தெற்கு தொகுதியில் அம்மன் அர்ஜுனன் அவர்களுக்கு இருக்கின்றது. கோவை தெற்கு தொகுதியில் ஜெயித்தால் அது வெறும் வெற்றி மட்டுமல்ல, கொங்கு மண்டலம் முழுமைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அப்படின்றது தான் அறிவாலயத்தின் திமுகவின் கணக்காகவும் இருக்கின்றது. கரூரை தாண்டி கோவை அரசியலில் செந்தில் பாலாஜி காலூன்றுவது அதிமுகவின் வாக்கு வங்கியில் பெரிய ஓட்டையை ஏற்படுத்தும் என்பது 100% உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே லோக்சபா தேர்தலில் இந்த பகுதியில் வெற்றிகரமாக பணிகளை செய்தவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள். வானதி சீனிவாசன் வென்ற தொகுதியில் பாஜகவின் செல்வாக்கையும் தாண்டி அதிமுகவின் பலத்தையும் மீறி செந்தில் பாலாஜி மேஜிக் செய்து காட்டுவாரா அப்படின்றது தான் அனைவரின் கேள்வியாக இருக்கின்றது. கோவை மாநகரின் மையத்தில் அனல் பறக்கவும் தொடங்கிவிட்டது. இது வெறும் தேர்தல் அல்ல, கொங்கு அரசியலில் யார் கிங் என்பதை தீர்மானிக்கக்கூடிய கௌரவ போராகவும் அமைந்துவிட்டது. செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார் என்று சொன்னவுடன் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் மட்டுமல்ல, குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களே பார்த்தீங்கன்னா, இவருடைய தலையில் இவரே மண்ணை அள்ளி போட்டு கொண்டாரே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அவருக்கு வெற்றியை தந்தால் அது வரலாற்று சாதனையாக அமையும். அதே தோல்வியை தந்தால் நிச்சயமாக திமுக தரப்போ அல்லது அவரை நெருங்கியவர்களோ செந்தில் பாலாஜியை கைவிட மாட்டார்கள் அப்படின்றதும் உண்மை. ஏன்னா தன்னுடைய சொந்த தொகுதியில் போட்டியிட்டு எளிமையாக வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் சவாலை எதிர்கொள்ள திமுகவின் செல்வாக்கை உயர்த்த இதுவரை வெல்லாத அதிமுகவின் பாஜகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட்டால் செந்தில் பாலாஜியின் அரசியல் வாழ்க்கையில் மிக பெரும் அளவிலான ஒரு வெற்றியாக அந்த வெற்றி இருக்கும் என்பதையும் மறுத்துவிட முடியாது. செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியை விட்டுவிட்டு கோவை தெற்கு தொகுதியில் ஏன் போட்டியிடுறாரு, என்ன காரணம் அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. செந்தில் பாலாஜி எடுத்த இந்த முடிவு சரிதானா அல்லது தவறான முடிவு எடுத்து விட்டாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தன்னுடைய சொந்த தொகுதியான கரூரை விட்டுவிட்டு கோவை தெற்கு தொகுதியில் ஏன் செந்தில் பாலாஜி போட்டியிடுகின்றார் அப்படின்ற இந்த தகவலை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.